முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஞானத்துக்கு அடிப்படைன்னா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். முதல்ல சொல்கிறவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவன் தான் என்னென்ன பண்ண முடியும்? நான் யாருன்னு சொல்ல முடியும். அவனுக்கு தெரியல, லூஸ் மென்டல் நினச்சிக்குது. நான் பெரிய ஆள், 10 பேர் எனக்கு ஃபாலோ இருக்கிறாங்க, நான் சொல்கிறதெல்லாம் என் போட்டோ வச்சுக்கணுங்கிறான். இப்போ நீ அவனை மாதிரி போட்டோ வச்சுக்கவும் முடியாது. ஏன் ஒரு ஞானி இன்னொரு ஞானியை உருவாக்கலை அப்படின்னு கேட்டினா, இப்போதைக்கு அவன் ஞானமாக இல்லை. ஆனால் திருமூலர் போன காலத்தில் நாங்கள் 8 பேர் போனோன்றாரு. நாங்கள் நந்திக்கிட்ட நாங்கள் என்ன பண்ணோம், 8 பேர் போய் உட்காந்து பாடம் கற்றுக்கணுன்றாரு. அப்போ 8 பேர் ஆயிருப்பான் தானே. அதையும் சொல்கிறாரு. அவன் இப்படி போனான், இவன் இப்படி போனான், காலங்கன் இப்படி போனான், மாலங்கி அப்படி போனான், ஆளாளுக்கு ஒரு வழி தேடின்னு போனாங்கன்ட்டு கடவுள் தெரிஞ்சினாங்க. ஆனால் வாழ்க்கையை எப்படி பண்ணாங்க? அப்போது ஞானத்துக்கு அடிப்படை நான் யாருன்னு தெரியணும். நான் யாருன்னு தெரிஞ்ச பேர் நான் எப்படி வாழணுன்றது பேர் ஞானம். அப்போ ஞானம்னா நான் எப்படி வாழ வேண்டும், அதான் ஞானம். நான் நிறைய